உடம்புல இருக்க தசையில் வளைவு குடலை இருக்கு. இந்த குடலை இருக்க தான் இங்கிலீஷில் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அது நமக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு பெயினே இருக்காது. பெயின் இல்லைங்கிறதுனால அதை நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. 100% மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5% பேருக்கு நம்ம குடலிறக்கம் ஆகும்போது குடல் போய் சிக்கிட்டு அதுக்கு ரத்தம் ஓட்டம் குறைஞ்சு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைகள் ஸோ அதனால எப்பயுமே நமக்கு குடல் இருக்க மாதிரி தெரியுது, ஒரு டவுட் இருக்குன்னா நான் டாக்டர் ராஜீவ் மகாராஜ், ஜெப் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஹெர்னியா பற்றி பேசிக்காக என்ன தெரியணும் பப்ளிக்குங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ஹெர்னியாங்கிறது நம்ம உடம்புல இருக்க தசையில் பலவீனமான பகுதியில் நமக்கு குடலை இருக்கும். இந்த குடலை இருக்க தான் இங்கிலீஷில் ஹெர்னியான்னு சொல்கிறோம். ஸோ ஹெர்னியாங்கிறது என்னென்னா, நம்ம நடக்கும்போதோ இல்லை நம்ம குளிக்கும் போதோ இல்லை எப்போயாவது நமக்கு எங்கேயாவது நம்ம உடம்புல வீக்கம் இருந்ததுன்னா நம்ம அதை குடலிறக்கம்னு சொல்லுவோம். அது நமக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு பெயினே இருக்காது. பெயின் இல்லைங்கிறதுனால அதை நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. ஏன்னா 100% மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5% பேருக்கு நம்ம குடலிறக்கம் ஆகும்போது அந்த குடல் போய் சிக்கிட்டு அதுக்கு ரத்தம் ஓட்டம் குறைஞ்சு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைகள் வந்துடலாம். 100% மக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% பேருக்கு மட்டும்தான் விபரீதமாக போய் முடியலாம். ஸோ எப்பயுமே ஒன்ஸ் நம்ம ஹெர்னியா இருக்குங்கிற டவுட் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் அணுகிறது ரொம்ப நல்லது. இதில் ஹெர்னியா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஓப்பன் சர்ஜரி, இன்னொன்று லாப்ரோஸ்கோபி. திருந்த முறை அறுவை சிகிச்சை மூலையாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட 1 வாரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணுவோம், தையல் போட வேண்டியது இருக்கும், தையல் எடுக்கிற வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்லாம் போட வேண்டியது இருக்கும். பட் லாப்ரோஸ்கோபி மூலமா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுண்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 5 மில்லிமீட்டர் ஹோல் வழியாக 3 ஹோல் வழியாவோ இல்லை 4 ஹோல் வழியாவோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது லாப்ரோஸ்கோபி மூலமா ரொம்ப ஈஸி. ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ரத்தம் செலவாகிறது ரொம்ப கம்மி. யூஸ்வலி காலையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சாயந்தரமே கூட சில பேஷண்ட்டெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். வயசு கம்மியானவங்க, பிபி சுகர்லாம் இல்லாதவங்களுக்கு மார்னிங் ஒரு 7-7:30 மணிக்கு அட்மிட் ஆனாங்கன்னா கூட போதும். ஒரு 8-8:30க்கெலாம் நம்ம எல்லாமே டெஸ்ட்லாம் முன்னாடியே பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா 8:30 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம். 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சுன்னா மத்தியானம் ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பார்த்துட்டு யூரின்னா நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, வாந்திலாம் இல்லைன்னா அவங்கள அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்புறது இந்த லாப்ரோஸ்கோபி மூலமாக நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதே ஓப்பன் சர்ஜரி பண்ணோன்னா நம்ம ஒரு 2-3 நாளாவது குறைஞ்சது நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரெஸ்ஸிங் போட்டு இன்னும் ஆறுதான்னு பார்த்து தான் அனுப்ப முடியும். ஸோ டே கேர் சர்ஜரி அப்படிங்கிறது ஹெர்னியாவுக்கு மார்னிங் நீங்கள் வர்றீங்க, முன்னாடியே நீங்கள் அந்த டாக்டரை பார்த்துட்டு போயிருக்கீங்க, எல்லாம் ரெடி பண்ணி உங்களை அனுப்பிச்சிடுவார். சொன்ன தேதியில் நீங்கள் காலைல 7-7:30 வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு மத்தியானம் போல் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு வாந்தி எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் போலயே வீட்டுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு டாக்டரை பார்த்தா போதும். இதில் என்னென்னா லாப்ரோஸ்கோபி மூலயமானும் சரி இல்லை திறந்த மூளை அறுவை சிகிச்சைனாலும் சரி உள்ளே ஒரு வலை வைப்போம். அந்த வலை இந்த மாதிரி இருக்கும். ஒரு 18 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்னு சொல்லி தனித்தனி வலையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற வலைகள். ஸோ இதில் என்னன்னா இதில் நம்ம உள்ளே வலை வைக்கிறது ஏன்னா முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணிவிட்டு வலை வைக்காமல் வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா திருப்பி வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஒன்ஸ் இந்த வலையெல்லாம் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லாப்ரோஸ்கோபி மூலயமாவே இதை நம்ம அந்த சின்ன ஹோல் வழியாக கொண்டு போய் கரெக்டான இடத்துல எங்கே ஹெர்னியா இருக்குன்னு பார்த்து அதை சுற்றி ஒரு 5 சென்டிமீட்டராவது கவர் பண்ணுற மாதிரி நம்ம வலை வச்சுருவோம். ஸோ திருப்பி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் திருப்பி ஹெர்னியா பிரச்சனை வர்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம பெரிய ஹெர்னியாவாக இருக்கும்போது சில நேரம் பெரிய வலையாக வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ பேஷண்ட்டை முன்னாடியே சொல்லிடுவோம், ஆப்ரேஷன் பண்ணி 1 நாளோ 2 நாளோ வலி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கண்டிப்பாக திருப்பி வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவோம். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று அன்றைக்கே டே கேர் சர்ஜரின்னு வர்றவங்கள அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு டாக்டர் பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போய்க்கலாம். ஒரு சில இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஒன்று, அடுத்த 1 வாரத்துக்கு கொஞ்சம் வெளியில் சாப்பிடாமல் இருக்கணும், கொஞ்சம் காரமாக எதுவும் சாப்பிடக்கூடாது, மட்டன் சிக்கன் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு 2 வாரத்துக்கு வண்டி ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்க்கணும். 2 வீலர் கண்டிப்பாக ஓட்டக்கூடாது. 4 வீலர் 2 வாரம் கழிச்சு ஓட்ட ஆரம்பிச்சுக்கலாம். வெயிட்டு தூக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு
அதிக வெயிட் நம்ம மூச்சு பிடிச்சி தூக்குற மாதிரி எதுவும் தூக்கக்கூடாது. ஒரு 10 கிலோவுக்கு மேலே வெயிட்டு தூக்குறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு எப்போ போகலாம் சார்னு சில பேர் கேட்பாங்க. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாளே நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம். ஒரு 48 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வெயிட்டில் இருந்தால் போதும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம். எந்த தையலும் நாங்கள் இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த சின்ன சின்ன ஹோலுக்கு கூட சின்ன அந்த துவாரம் போடுறோம்ல, அது கூட நாங்கள் இப்போ தையல் போடாமல் ஒரு கம் மாதிரி அதுக்குன்னே இப்போ வந்திருக்கு. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கம் மாதிரி ஒட்டிடுறோம். ஸோ நீங்கள் அது மேலேயே குளிச்சுக்கலாம். குளிக்காமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாளே நீங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுக்கலாம். ஸோ ஒரு 48 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் நார்மலாக நீங்கள் போகிற ஒரு ஜாபுக்கு நீங்கள் போய்க்கலாம். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்மோக்கிங் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா நம்ம புகை பிடிக்கும் போது லங்ஸ் பாதிப்படையுது. லங்ஸ் இந்த நுரையீரல்லாம் பாதிப்படைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருமல் அதிகமாக நம்ம டெய்லி இருமிகிட்டே இருக்கோம், இல்லை நுரையீரல் நோய் வந்துருச்சு, மூச்சுடலாம் கஷ்டமாக இருக்குன்னா அது வந்து நம்ம தசை பகுதிகளை வந்து ரொம்ப பலவீனமாக்கிடுது. ஸோ ஹெர்னியா வர வாய்ப்புகள் இருக்குது. ஹெர்னியா வந்து சரி பண்ணி அனுப்பிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஹெர்னியா வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புகைப்பிடித்தலை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்படி புகைப்பிடித்தல் ஜாஸ்தியானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி ஹெர்னியா வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நிறைவாக உலகம் முக்கால்வாசி பேருக்கு வந்து வலி இருக்காது. வலி இல்லைங்கிறதுக்காக அதை போய் செக் பண்ணுறதை நிராகரிக்க வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த குடலிறக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியான அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ போய் அறுவை சிகிச்சை நிபுணரை ஆலோசிப்பது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.